எலியா ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாருன்னா, இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும் நான் உன்னுடைய ஊழியக்காரன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும், கேட்டருளும்னு அந்த ஜெபத்தை சொல்றாரு. 30 செகண்ட் கூட அந்த ஜெபம் ஆயிருக்காது. 30 செகண்டுக்குள்ள தேவன் அக்கினியை வானத்திலிருந்து இறக்குகிறார். அந்த பலியை பட்சித்து போட்டது, காளையை பட்சித்து போட்டது. அந்த காளையை எரிக்கணும்னா கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல 2 ஹவருக்கு மேல எரிச்சா தான் எலும்பெல்லாம் போகும் பாருங்க. ஆனா தேவனுடைய அக்கினி அதை நக்கி போட்டதுன்னு பாக்குறோம். ஒரு சில ஜெபத்துக்கு உடனடியாக பதில் கிடைக்கும். இப்ப யாபேஸ் ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாரு? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதவாறு என்னை காத்தருளும் அப்படிங்கிறாரு. முடிவிலே தேவன் அவர் எல்லையை விரிவாக்கினார் நம்ம பார்க்கிறோம். சில ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும். எலியா அக்கினியை உடனே இறக்கினார் 30 செகண்ட்ல. ஆனா மலைக்காக 7 தடவை ஜெபம் பண்ணாரு. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாருன்னு தெரியாது, ஆனா நிறைய நேரம் ஜெபம் பண்ணாரு. 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தவங்க பாருங்க, நிறைய காலமாக தேவனை நோக்கி விண்ணப்பம் வைக்கிறாங்க. ஆனா ஒரு நாள்ல அவங்கள ஒரு நாள் நைட்ல வெள்ளி உடைமைகளையும் பொண்ணு உடைமைகளையும் கேட்டு பெற்றுக் கொண்டவர்களாய் 430 வருஷத்துக்கு சம்பளம் இல்லாம வேலை பார்த்தாங்க. சம்பளத்தோட புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை மட்டும் தேவ சமூகத்தில் வைக்க மறந்துடாதீங்க. ஜெபத்தை மட்டும் ஜெபிக்க மறந்துடாதீங்க. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா ஜெபிக்கிற மனுஷன் ஜெயிக்கிற மனுஷன்.